அத்தியாயம் 21. திருமணம் முடிந்து அடுத்த நாள் மறுவீடு அழைப்பு என அழைத்துச் சென்றவர்கள் அப்படியே மருதமலை கோவிலுக்கு முதலாவதாக அழைத்துச் சென்றிருந்தனர். திலகவதி மற்றும் மணமக்கள் கூட வந்திருக்க கலகலப்பாக நேரம் நகர்ந்து கொண்டிருந்தது. ராம் தனது கைக்குள் சுமித்ரா கையை பற்றியபடி ஏறிக்கொண்டிருந்தான். சற்று தொலைவில் இவர்களை தொடர்ந்தபடி சற்று இடைவெளி விட்டு வந்து கொண்டிருந்தனர் மற்றவர்கள். பாதிப்படி ஏறும்போதே சுமித்ராவின் வேகம் குறைந்திருந்தது. சோர்வாக தெரிய ஆரம்பித்தாள். என்ன சுமி, அவ்வளவுதான் வேகமா? இவ்வளவு மெதுவாக வர்ற? இதுக்கு தான் பஸ்ஸில் போயிடலான்னு சொன்னேன். நீ தான் நடந்து போகலான்னு கேட்ட. நிஜமாவே கால் வலிக்குதுங்க. ரொம்ப நாள் ஆச்சு படியேறி வந்து. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு மறுபடியும் படியேறலாமா? நடந்து தான் போகணுன்னு கட்டாயம் எதுவும் இல்லை சுமி. உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் உன்னை தூக்கிட்டு போகிறேன். சுமித்ராவை பார்த்து ராம் கேட்க, என்னது விளையாடாதீங்க. ஏய் நிஜமா சுமி, இது ஒன்றும் புதுசு இல்லை. 30 வருஷம் முன்னாடி இதே கோயிலில் என்னோடய சித்தப்பா முறை ஆகும். அவர் சித்திக்கு கால் வலிக்குது அப்படின்னு தூக்கிட்டே கோயில் வரைக்கும் போனதா இப்போவும் சொல்லுவாங்க. நாம் ஏன் அதை மாதிரி ஒரு சாதனையை நடத்தி காட்டக்கூடாது? அடுத்ததாக வர்ற நம்மளோட சந்ததிக்கு ஏதாவது மெசேஜ் சொல்லிட்டு போகணும்ல. என்ன மெசேஜ் சொல்லுவீங்க? பொண்டாட்டிக்கு கால் விழிச்சா இடம் பார்க்க தேவையில்லை, தூக்கிட்டு போகலான்னு கேட்டபடி கண் சிமிட்டியவனை பார்க்கவும், இதை பாருங்க, இந்த மாதிரி பேசினா நான் உங்கள் கூட வரமாட்டேன். நான் அப்படியே அம்மா அப்பா கிட்ட போயிடுவேன். அவனது கைக்குள் இருந்து தனது கையை எடுத்துக்கொள்ள முயன்றாள் அவள். ஏய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காக கையை எடுக்காத. இப்படி உட்காரு, 10 நிமிஷம் கழிச்சு போகலாம் என்று அமரவும் அவன் அருகில் அமர்ந்தபடி, ஷபா, கொஞ்ச நேரத்தில் எப்படியெல்லாம் பயங்காட்டுறீங்க? அப்போ பயந்துட்ட சொல்லி சிரித்தவன், இத்தனை பயம் எதுக்கு சுமி? நான் தானே அப்படி செய்வேனா? கேட்டவனை பார்த்தவளுக்கு அந்த நிமிடம் அவனை அவ்வளவு பிடித்தது. அதிகமாக மனம் விட்டு பேசிக்கொள்ளவில்லை இன்னமும். ஆனாலும் அவளால் எளிதாக இவனிடம் விட்டுத்தர முடிந்தது. அதே நேரம் இவளது தவறை கூட எளிதாக புரிய வைத்தான். இவள் கூட தற்போது யோசித்து கொண்டிருந்தாள், 2 நாட்களில் எப்படி இவனிடம் தனக்கு இத்தனை நெருக்கம் வந்தது என. அன்றைய நாளிற்கு பின் அடுத்தடுத்து உறவினர்கள் விருந்துக்கு அழைத்திருக்க திலகவதி இருவரையுமே தினமும் எங்காவது அனுப்பி வைத்து கொண்டிருந்தார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரையிலுமே இருவருக்கும் நேரம் இதிலேயே கழிய திங்கட்கிழமை காலையில் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான் ராம். அன்று மாலை, கல்யாணத்துக்கு நீ ட்ரீட் தரலை, இன்றைக்கே எங்கள் எல்லாருக்கும் நீ தான் நைட் டின்னர் வாங்கி தரணும் என நண்பர்கள் ஒருவர் ஆரம்பிக்க மற்றவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர். ஓகே ஓகே, எந்த ஹோட்டல் சொல்லுங்கள், அழைச்சிட்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் என்றவன் சுமித்ராவை அழைத்து சொல்லிவிட்டு அப்படியே திலகவதியிடமும் சொல்ல, லேட் ஆகுமா ராம்? 8 மணி ஆயிடுமா, வந்துடுறேன் என்று ஃபோனை வைத்தான். நண்பர்கள் அனைவரையுமே ஹோட்டலுக்கு அழைத்து சென்றிருந்தான். அவர்களின் கிண்டலுக்கு நடுவே உணவு உண்டு முடிக்கும்போது இரவு 8 மணியை தாண்டியிருந்தது. செல்வபுரம் சாலையில் இவனது வீட்டை நோக்கி வண்டியை விட இவனோடு கூட இன்னும் 2 நண்பர்கள் இவனை பின்தொடர்ந்தனர். சற்று தூரம் வந்து மெயின் ரோட்டை நோக்கி வண்டியை திருப்பவும் கரண்ட் கட் ஆகி தெரு விளக்குகள் அணையவும் சரியாக இருந்தது. முன்பு நின்றிருந்த பஸ்ஸை தாண்டியவன் சற்றே வேகம் எடுக்க யாருமே எதிர்பாராத சம்பவம் நிமிடத்தில் நடந்து முடிந்திருந்தது. செல்வபுரம் மெயின் ரோட்டில் புதியதாக நகைக்கடை ஒன்று துவங்கி இருக்க கடையை அடைக்கும் போது கொஞ்சமும் யோசிக்காமல் வெண்பூசணியை மெயின் ரோட்டில் என்றும் பாராமல் நடு ரோட்டில் உடைத்திருக்க அதை அறியாத ராம் வேகமாக வண்டியில் வரவும் வண்டியோடு சறுக்கியிருந்தான். சற்றே பின்னால் வந்த பஸ் டிரைவர் இதை பார்த்து வண்டியை நிறுத்தும் முன் அவனது வண்டி இவன் மேல் ஏறி இறங்கி இருந்தது. இதனை பின்தொடர்ந்து வந்தவர்கள் பதற சற்று நேரத்தில் ஒரு சிறு கூட்டம் வேகமாக அங்கே கூடியிருந்தனர். பதறி அடித்து அவனை வெளியே கொண்டு வர அவனோ அரை மயக்கத்தில் இருந்தான். அந்த நேரத்திலும் தாயின் முகமும் கண்களில் தெரிய கண்ணீர் வழிந்தபடி, அம்மா அம்மா தண்ணி, இதுதான் கடைசியாக அவனது உதடுகள் உச்சரித்தது. அருகில் இருந்தோர் நீர் வாங்கி கொடுக்கும் முன்னமே ஆழ்ந்த மயக்கத்திற்கு சென்றிருந்தான். உடன் வந்தோர் கிடைத்த ஆட்டோவில் இவனை ஏற்றிக்கொண்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் போது உயிர் துடிப்பு வெகுவாக குறைந்திருந்தது. அங்கே அட்மிட் செய்த நொடி இவனது தந்தைக்கு அவர்கள் அழைத்து சொல்லியிருக்க மொத்த குடும்பமும் கூடியிருந்தனர். ஹாஸ்பிட்டல் முன்பு வந்த நொடியே சுமித்ரா ஒருபுறம் மயங்கி விழுந்திருந்தாள். ஐசியூவில் அட்மிட் செய்திருந்த ராமின் நிலை கவலைக்கிடமாகவே இருந்தது. விதிக்கப்பட்ட விதியின் தீர்ப்பை மனிதனால் வெல்ல முடியுமா? அத்தியாயம் 22. 3 நாட்கள் தொடர்ந்து ஆஃபீஸில் வேலை இருக்க அன்று மாலை 6 மணிக்கு வீட்டிற்குள் நுழைந்த குரு நேராக படுக்கை அறைக்குள் தஞ்சமடைந்திருந்தான். படுத்த சில நிமிடங்களிலேயே ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றிருந்தான். அழைப்பு மணியோசை காதில் விழ சற்றே சிரமத்தோடு கண் விழித்தான். கதவை திறக்க வாசலில் நின்றிருந்தது ராம். டேய், என்னடா அதிசயம், சொல்லாமல் வந்து நிற்கிற, உள்ளவா?
எப்படி அம்மாவை விட்டுட்டு வந்த? நம்பவே முடியல. கனவு மாதிரி இருக்கு. திருமணம் முடிந்தது ஏனோ அவனது கவனத்திற்கு வரவே இல்லை. இதை கேட்ட ராமின் முகத்தில் லேசான சிரிப்பு மட்டுமே இருந்தது. ஏனோ இன்று அவனது முகத்தில் அவ்வளவு சாந்தம். ஏன் வரக்கூடாதா? என்ன ராம் இப்படி சொல்ற? உனக்கு இல்லாததா? என் கூடவே வேணும்னாலும் தங்கிக்கோ. வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். தெரியுமே, அதனால தான் உன் கூடவே இருக்க இங்கே புறப்பட்டு வந்துட்டேன். சொன்னபடி ஹாலில் அமரவும் குருவிற்கு விழிப்பு வரவும் சரியாக இருந்தது. அவன் கண்டது கனவு என்பது பிரித்து அறிய முடியவில்லை. வேகமாக ஹாலை வந்து பார்த்தான். யாரும் இல்லாததால் வேகமாக கதவை திறந்து வெளியே பார்க்க அங்கேயும் ராம் வந்ததற்கான அடையாளம் எதுவும் இல்லை. அந்த நிசப்தத்தில் கடிகாரம் டிக் டிக் ஓசை கூடவே ஃபேன் சுற்றும் ஓசை மட்டுமே கேட்டுக்கொண்டிருந்தது. கனவு வந்ததாலோ என்னவோ உடனே பேச வேண்டும் என்று தோன்றியது. நேராக சென்று மணியை பார்த்தான். 10 மணியை தாண்டி இருக்க குருவின் முகம் லேசாக வியர்த்தது. அந்த குளிரிலும் தனது ஃபோனை எடுத்து தாயாருக்கு அழைப்பு விடுத்தான். 2 முறையுமே ஃபோன் எடுக்கவில்லை. மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்ய ஃபோனை எடுத்தார். குரு என கூப்பிடும்போதே அழுதது போன்ற அவரது குரலை கேட்டவுடன், மா ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு என்று விசாரிக்க, குரு ராமுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, டாக்டர் சரியாக பதில் சொல்லலை, பயமாக இருக்குதுடா. இவர் இதை சொல்லவுமே அம்மா அப்பா எங்க கேட்கும்போதே பதட்டம் குரலில் வர, ஐசியூ முன்னாடி நிற்கிறாங்க. அம்மா அழாதீங்க, அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் புறப்பட்டு வரேன் என்றவன் அந்த நிமிடமே கோவை வரை செல்ல காரை புக் பண்ணி கொண்டு புறப்பட்டிருந்தான். தூக்கமில்லை. சற்று நேரம் கழித்து ஃபோன் செய்ய தாயின் நம்பர் சுவிட்ச் ஆஃப் என வரவும் இன்னும் பயம் அதிகமானது குருவிற்கு. தந்தையின் எண்ணிற்கு அடிக்க அதுவும் எடுக்கப்படவில்லை. 6 மணியை தொடும்போது கோவிக்கு வந்திருந்தான். நேராக சுந்தரம் நம்பருக்கு அழைக்க உடனே அட்டன் செய்தவர், குரு ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நீ நேராக வீட்டுக்கு வந்துடு என்று கூறினார் அவர். அண்ணா அவனுக்கு எதுவும் இல்லை, நீ வீட்டுக்கு வந்துடு என்றபடி வைக்க இவனால் எதையுமே யோசிக்க முடியவில்லை. ஒருவேளை எதுவுமே இல்லை போல இருக்கு, இவங்க பயந்துட்டாங்க. இப்படி நினைத்து அவனது வீட்டிற்கு வண்டியை விட அடுத்த அதிர்ச்சி அங்கே காத்திருந்தது. வாசலில் வந்து இறங்கிய போதே தெரிந்துவிட்டது. வாசலில் கட்டியிருந்த சார்மினா நடந்ததை உரைக்க நம்ப முடியாமல் வேகமாக உள் நுழைந்தான். எதுவும் நடக்காதது போல தூங்கும் தோற்றத்தில் இனி எழுந்து வர முடியாத ஆழ்ந்த நித்திரைக்குள் சென்றிருந்தான் ராம். அவனது அருகே அழுதபடி திலகவதி அமர்ந்திருக்க சற்று தொலைவில் கிருஷ்ணன் எதையும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியோடு பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். சுந்தரம் தனது ஃபோனில் ஒவ்வொருவருக்கும் அழைத்து சொல்லி கொண்டிருந்தார் இறந்த செய்தியை. எதையும் நம்ப முடியாமல் யாரை தேற்றுவது என தெரியாமல் திலகவதி அருகே வர, குரு கடவுளுக்கு கண்ணே இல்லடா, அத்தனை கடவுளுக்கும் வேண்டுதல் வச்சேன், மொத்தமாக ஏமாத்திட்டாருடா. அழுதவரை எப்படி தேற்றுவது என்று தெரியாமல் தவித்து நின்றான். நீண்ட நெடிய கொடிய கனவு போல இருந்தது. யாரை தேற்றுவது யாரை விடுவது எதுவும் தெரியவில்லை குருவிற்கு. அப்போது கூட மனம் ராமை மட்டுமே சுற்றி கொண்டிருந்தது. மனம் முழுக்க எந்திரிச்சு வந்துடுறா, எல்லாமே விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துரு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு எழுந்து வந்துரு என கதறிக்கொண்டு இருந்தான். கூட்டம் சேர சேர அழுகை கூடிக்கொண்டே இருந்தது. மதியமாகியும் சாங்கியம் செய்யணும், பொண்ணு வர சொல்லுங்க, திலகவதி அம்மா என கூற, கடைசியாக முகம் மட்டும் வந்து பார்க்கட்டும், எந்த சாங்கியமும் தேவையில்லை, தாலி ஏதாவது கோயிலில் உண்டியலில் போடட்டும், அவள் சின்ன பொண்ணு, இதுக்கு மேலே எதுவும் செய்ய விடமாட்டேன் என அழுகையிலும் வார்த்தைகளில் உறுதி தெரிந்தது திலகவதிக்கு. கிருஷ்ணர் கூட அதை தான் சொன்னார். இறுதி ஊர்வலம் நடக்க சில நிமிடங்களுக்கு முன்னாக சுமித்ராவை அழைத்து வர அப்போதுதான் குரு அவளை பார்த்தான். அழுது வீங்கி போன முகத்தோடு கண்களில் ஜீவன் இல்லாமல் ராமின் முகம் பார்த்தவர் மயங்கி சரிந்திருந்தாள். நேற்றிலிருந்து இந்த பொண்ணு இப்படி தான் இருக்குது. நைட்டை தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிருக்கிறாங்க. யார் கண்ணு பட்டுதோ இப்படி ஆயிடுச்சு. இனி இந்த பொண்ணோட எதிர்காலம். வந்தவர்களின் பேச்சு குருவின் காதில் விழுந்தது. வாசலில் கட்டிய வாழை மரத்தோரணம் அவிழ்க்கு முன்னமே ராமின் இறுதி பயணமும் முடிந்திருந்தது. மல்லிகா ராகவேந்திரர் கூட 16 நாட்கள் முடியவும் பெண்ணை அழைத்து கொண்டு செல்ல முடிவு செய்திருக்க, திலகவதி அன்றைய நாளில் ராமின் உடலுக்கு எரியூட்டிவிட்டு வீட்டுக்கு வரும்போதே தனது பதிலை அனைவர் முன்னிலும் சொல்லியிருந்தார். சமந்தியம்மா, சுமித்ரா என் வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி, அவளை எல்லாம் முடிஞ்சதுன்னு என்னால் அனுப்ப முடியாது. நடந்தது ஒரு விபத்து. அதை காரணம் வச்சு யாரும் அவளை ராசி இல்லாதவனோ வேற மாதிரியோ பேசக்கூடாது. அப்போதுதான் இருவர் பேசியபடி சென்றிருக்க அதற்கு முற்றுப்புள்ளியாக திலகவதியின் பேச்சு இருந்தது. உங்கள் பக்கத்து பெரியவங்க கிட்ட கேட்டு சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை என்னோட 2வது பையனுக்கு கட்டி வைக்கிறேன். எப்படியும் என்றைக்குனாலும் சுமித்ராவை கட்டி தானே தரப்போறீங்க, எங்கள் வீட்லேயே வாழட்டும். வந்தவர்கள் மட்டுமல்ல, குருவுமே திலகவதியின் இந்த முடிவை எதிர்பார்க்கவில்லை. வயதில் பெரியவர் கூட
அவங்க சொல்கிறது சரிதான். அது மாதிரி செஞ்சிடுங்க. தெரியாத இடமா கொடுத்துக்கிட்டு பொண்ணு கண்ணை கசக்கும்போது பார்க்கறத விடவும் இவங்களுக்கு தரலாம். யோசிச்சு நல்ல பதிலாக சொல்லுங்க என மல்லிகாவிடம் கூறி புறப்பட ராகவேந்தர் தம்பதிகளுக்கு கூட இந்த முடிவு ஏற்புடையதாக இருந்தது. பெண்ணின் எதிர்காலம் குறித்த பயம் சற்றே குறைந்திருக்க சுமித்ராவிடம் எப்படி கேட்பது என்ற பயம் நிறைய இருந்தது. சுமித்ரா பாதி நேரம் மயக்கத்தில் இருக்க, விழிக்கும் நேரம் முழுவதும் அழுகையிலேயே கரைந்து கொண்டிருந்தாள். முழுவதாக 10 நாட்கள் வசந்தத்தை காட்டியவன் மொத்தமாக ஒரே நாளில் இல்லாமல் போவான் என யாராவது கூறியிருந்தால் நம்பியிருக்க முடியுமா? விடிய விடிய தூங்காமல் இவளிடம் பேசியபடி இருந்தவன் இப்போது அவளின் நினைவில் தூங்காமல் அழுது கொண்டிருக்க விட்டு போயிருக்கிறான். கோகுல் குருவை பார்க்க வர அவனிடம் இனி அங்கே வேலைக்கு வரமாட்டேன், அம்மா அப்பா கூட இருக்க போகிறேன் என்று குரு கூறவும், பைத்தியம் மாதிரி பேசாத, இழப்பு பெருசு தான், அதுக்காக அந்த இடத்துலையே நின்றுட்டு இருப்பியா? நகர்ந்து தான் ஆகணும். அங்கே அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்கிற, அதை யோசிச்சு பாரு. அக்ரிமெண்ட் முடிகிற வரைக்கும் அங்கே வேலை செய்யப்பாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று கூறி சென்றிருந்தான். ஒரு வாரம் கூட இருக்க, ஒரு வாரமே ஒவ்வொரு வரையுமே தேற்றுவது பெரிய சவாலாக இருந்தது. எந்த நேரம் பார்த்தாலும் தூங்காமல் விழித்திருக்கும் தாயார் இவனுக்குமே கண்களில் தூக்கமில்லை. அடுத்து திலகவதி, கிருஷ்ணன் இருவருமே இவனை பெங்களூரில் வேலைக்கு அனுப்பியிருந்தனர். போவதற்கு முன்பு, அம்மா அங்கே என் கூட 2 நாள் வந்து தங்குறீங்களா, என் கூட இனிமே இருங்க என்று இவன் கேட்க திலகவதி ஒட்டுமொத்தமாக மறுத்திருந்தார். அவன் இருந்த வீடுடா, எல்லா இடத்துலையுமே அவனோட ஞாபகம் இருக்குது. இங்கே இருந்து எங்கேயும் வரமாட்டேன். சுமித்ராவை கூட 3வது நாள் காரியம் முடியவும் அவளது வீட்டிற்கு அனுப்பியிருந்தனர். அழுதுகிட்டே இருக்கிற சம்பந்தியம்மா, இடம் மாறினா கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும். 16 முடியவும் அடுத்த 20வது நாளில் இவர்களுடைய திருமணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் எளிய முறையில் நடந்து முடிந்திருந்தது. குருவிடம் தனிமையில் திலகவதி பேசியிருந்தார். குரு, உன்கிட்ட கேட்காமலேயே என்னோட முடிவை சொல்லிட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். நான் சொன்னதுக்காக நீ சம்மதிக்கணும்னு அவசியம் இல்லை. அவன் நல்ல பொண்ணு, பழைய மாதிரி சிரிக்க வைக்க உன்னால் முடியும்னு நினச்சேன். அம்மா, உங்கள் விருப்பம்மா, என்னோடது. எப்பவுமே சொல்வேனே, எந்த பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் பார்த்து முடிவு செய்கிற பொண்ணாக தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இது போதுண்டா, கல்யாணம் முடியவும் நீ இங்கே இருக்க வேண்டாம். பெங்களூருக்கு அவளை அழைச்சிட்டு போயிடு. அவளுக்கு இங்கே எப்போதும் வர தோணுதோ அப்போ வந்தால் போதும் என்று கூறியிருக்க, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் மொத்தமே 10 உறுப்பினர்களோடு எளிய முறையில் இவர்களது திருமணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்து முடிந்தது. சுமித்ரா சிறு பார்டர் உடைய சேலை உடுத்தி நீண்ட பெண்ணில் சிறிதளவு பூ வைத்திருந்தார். இவ்வளவுதான். மொத்த அலங்காரமும் முதலில் பார்த்ததற்கும் தற்போதற்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது. பாதியாக உடல் மெலிந்திருந்தால். குரு பட்டு வேட்டி சட்டை அணிந்திருந்தான். 2 சிறு மாலைகள் ஒருவருக்கொருவர் மாற்றிக்கொள்ள திருமங்கலியத்தை அங்கேயே அனைவர் எதிரிலும் அணிவித்தான். தாய் தந்தை கால்களில் அங்கேயே விழவும், வந்தவர்கள் அனைவரது வேண்டுதலுமே அந்த நிமிடத்தில் இருவர் வாழ்வும் நிம்மதியாக மகிழ்ச்சியோடு நீண்ட காலம் வாழட்டும் என்பதே. திருமணம் முடியவும் அனைவரும் திலகவதியின் இல்லத்திற்கு வந்திருந்தனர். வீட்டினுள் வந்தவன் மாலையை கழட்டி தாயிடம் தந்துவிட்டு தனது அறைக்குள் சென்றிருந்தான். மல்லிகா வந்தவர்களுக்கு காஃபி தர சுமித்ராவிடம் பெரியவர் ஒருவர் சாமி விளக்கு ஏத்துமா என்று அழைத்து சென்றிருந்தார். சற்று நேரம் கழித்து குருவை தேடி திலகவதி அவனது அறைக்கு செல்ல தலையில் கைகளை வைத்தபடி குனிந்து அமர்ந்திருந்தான். குரு என்று அழைத்தபடி அருகில் அமர்ந்தவர், எனக்கு ஒரு வாக்கு கொடு. சொல்லுங்கம்மா. சுமித்ரா இப்போ உன்னோட மனைவி. அவளை எந்த நேரத்திலும் எதுவும் சொல்லி காட்டக்கூடாது. அவகிட்ட கொஞ்சம் பொறுத்து போ, கோபத்தை காட்டாத. அவள் உனக்காக பார்த்த பொண்ணு, அப்படி நினச்சிக்கோ. எதுவுமே ஒரே நாளில் மாறிடாது, டைம் எடுக்கும். எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது. சீக்கிரமாக 2 பேரும் திரும்ப வாங்க. என்னை பற்றியோ அப்பாவை பற்றியோ யோசிக்காத. இனி நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை தான் எங்களுக்கு நிம்மதியை தரும். அதே மாதிரி சுமியோட அப்பா அம்மாவுக்கும். திலகவதி சொன்னதற்கு எல்லாம் என்று பதில் சொன்னவன் ஒரு கட்டத்திற்கு மேல் தாங்க முடியாமல் கதறியிருந்தான். அம்மா, அண்ணனுக்கு இப்படி நடந்திருக்க வேண்டாம். அவனுக்கு சாகிற வயசாம்மா. எறும்புக்கு கூட எந்த கெடுதலும் பண்ணினதில்லை. எப்படி மனசு வந்துச்சு? நான் ரோட்டில் யோசிக்காமல் எப்படிம்மா பூசணியை உடைக்கிறாங்க? அதுவும் அத்தனை வண்டிங்க போகிற ரோட்டில். இழப்பு அவங்க வீட்டில் வந்தால் மட்டும்தானா, மற்றவங்களுக்கு கிடையாதா? இன்றைக்கு வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கிறோம். இப்போவும் நடுராத்திரி குரு எழுந்திரனு எழுப்புற மாதிரி இருக்குதுமா. அவன் சொல்ல சொல்ல இருவரின் கண்களிலும் கண்ணீர் வழிய தலைமுடியை மட்டும் தடவி கொடுத்து கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் எல்லாம் கிருஷ்ணன் வர, திலகா, அங்கே எல்லோரும் கீழே இருக்கிறாங்க, சாப்பாடு பார்த்து கொடு. இங்கே அழுதுட்டு இருந்தா எப்படி? அழுதா திரும்பி வருவான்னா சொல்லு, நானும் அழறேன். முடிஞ்சதையே பேசுவீங்களா? என்ன குரு, சாயங்காலம் உடனே புறப்படுறேன்னு சொன்ன, முகம் கழுவி விட்டு கீழே இறங்கி வந்து சாப்பிடு, புறப்படணுமில்ல என்று கூறியபடி கீழே வந்தார். சுந்தரம் கூட திலகவதியிடம் கூறியிருந்தார், தங்கச்சி, உன்னோட முடிவு ரொம்ப நல்ல முடிவு.
எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. 2 பேரும் குழந்தை குட்டியோட நீண்ட நாள் நல்லா வாழ்வாங்க என. அன்று மாலையே சுமித்ராவை பெங்களூருக்கு அழைத்து கொண்டு புறப்பட்டிருந்தான் குரு. பஸ்ஸின் ஜன்னலோர இருக்கையில் ஒண்டியபடி சாய்ந்திருந்த சுமித்ராவை பார்த்தவனுக்கு புறப்படும் முன்பு சுமித்ராவின் தாயார் கூறியது ஞாபகம் வந்தது. சிரிப்பும் கலகலப்புமாக இருந்த பொண்ணு இப்போ சிரிக்கிறதே இல்லை. அந்த கல்யாணம் கூட மற்றவங்க வற்புறுத்தலுக்காக தான் சம்மதிச்சா. அவளே தெரியாமல் பேசினாலும் மனசில் எதுவும் வச்சுக்காத என்றிருந்தார். காலை முதல் இப்போது வரை இவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஏன் இவன் புறம் திரும்பி இவனின் முகம் கூட பார்க்காமல் அமர்ந்திருந்தவளை பார்த்தபோது ஒரு வழி பயணம் போல இவளுடைய வாழ்க்கை இனி எப்படி இருக்கும் என எதுவும் புரியாமல் குரு அமர்ந்திருக்க இவர்களை சுமந்தபடி பஸ் சென்று கொண்டிருந்தது. அத்தியாயம் 23. பெங்களூரில் இவர்கள் வந்து இறங்கிய போது நேரம் 11 மணியை தொட்டிருந்தது. கால் டாக்ஸி புக் செய்து வீட்டிற்கு வரும்போது மேலும் 45 நிமிடம் தாண்டி இருந்தது. குருவின் கையில் சுமித்ராவின் துணி பேக் சிறியது ஒன்று கையில் இருந்தது. அவ்வளவுதான். இப்போதைக்கு 2 செட் உடை மட்டும் போதுமா, வேணுங்கிறத நானே வாங்கி கொடுத்துட்றேன் என சொல்லிவிட்டு வந்திருந்தான். லிட்டில் 2வது மாடிக்கு வர வாசல் அருகே வந்தவன் கதவை திறக்கும்போது தான் முக்கியமான விஷயம் ஞாபகத்திற்கு வந்தது. கதவையும் சுமித்ராவையும் திரும்பி திரும்பி பார்த்தவன் கதவை திறந்ததும் இவளை பார்த்து, ஒரு நிமிஷம் சுமித்ரா, எங்கேயே நில்லு, வந்துடற என கூறிவிட்டு வேகமாக வீட்டிற்குள் நுழைந்த கதவை அடைத்தவன் ஹாலில் பெட்ரூமில் மாட்டியிருந்த ராமின் புகைப்படம் ஒவ்வொன்றையும் கலட்டியவன் எங்கே வைக்கலாம் என்பது போல இடம் தேடி கடைசியில் மேலிருந்த போட்டோ வைப்பதற்காக வைத்திருந்த பெட்டியில் மொத்தத்தையும் வைத்தவன் நேரம் பார்க்க 10 நிமிடம் தாண்டி இருந்தது. ஏற்கனவே நிறைய அழுதிருக்கிறாள் என்பது நன்றாக புரிந்தது. திருமணம் முடிந்த போதும் சரி, புறப்பட்டு வரும்போதும் சரி, வீட்டினரோடு ஒருவரிடமும் எதுவும் பேசவில்லை. அவளது விருப்பம் அங்கே கேட்டார்களா அதுவும் தெரியவில்லை. நிறைய பேரில் வற்புறுத்தலுக்கு பிறகே சம்மதம் சொல்லியிருப்பாள் என்பது ஓரளவிற்கு புரிந்தது. இந்த நிமிடம் வரையிலும் இவன்தான் ஏதாவது சொல்கிறானே தவிர இது வரைக்கும் இவனிடம் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது. இங்கே ஃபோட்டோவை பார்த்து இன்னும் அழுதால் எப்படி சமாதானம் செய்வது அதுவும் அவனுக்கு தெரியவில்லை. ஏன் அவளையே அவனுக்கு தெரியவில்லை. முகம் முழுக்க வியர்த்திருந்தது. வேறு எங்காவது ஃபோட்டோ ஏதாவது இருக்கிறதா என தேடியவன் எதுவும் இல்லை என தோணவும் வேகமாக கதவை திறந்தார். அப்போதும் கூட அவளுக்கு பெரியதாக எதுவும் தோன்றவில்லை. வெளியே நின்றவள் எதிர்ப்புறம் காரிடாரில் தாண்டி ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த இருட்டை வெறித்து கொண்டிருந்தாள். அவள் நின்றிருந்த தோற்றத்தை பார்க்கவும் இன்னமும் மனம் வலித்தது. உள்ளே வா சுமித்ரா சொல்லி கொண்டு இருக்கும்போதே கோகுல் அவனிடம் வந்திருந்தான். குரு வந்தாச்சா? இப்போதான் அம்மா சொன்னாங்க. இன்னும் 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகல தானே? ஏண்டா ஏன் கேட்குற? குரு கேட்கவும், பவித்ரா இப்போ வந்துடுவா, அதுக்கு பிறகு 2 பேரும் உள்ளே போகலாம் சொல்லி கொண்டு இருக்கும்போதே கையில் ஆரத்தி தட்டோடு வந்திருந்தாள். சாரிண்ணா, இப்போ தான் சொன்னாங்க, எடுத்துகிட்டு வர டைம் ஆயிடுச்சு, 2 பேரும் சேர்ந்த மாதிரி நில்லுங்க என்றபடி ஆரத்தி சுற்ற ஆரம்பித்தாள். என்னடா இது, அண்ணா பேசக்கூடாது, தடவை வர்றீங்க இல்லையா, அதனால தான் சுற்றியபடியே. அப்புறம் தட்டில் காசு போடுங்கன்னா அவள் கேட்கவும் வேகமாக பாக்கெட்டில் தேட பணம் எதுவும் இல்லை. இல்லை என்பது புரியும் போதே சுமித்ரா கையில் இருந்த பர்ஸை இவனிடம் நீட்டியிருந்தாள். அவளது முகத்தை பார்த்தபடியே பர்ஸில் இருந்த பணத்தை தட்டில் வைக்கவும் இப்போ உள்ள போங்க என சொல்லவும் கோகுல் பவித்ராவிடம், பவி இப்போ இதை என்ன பண்ணுவேன், இதை ரோட்டில் தானே கொட்டணும் சிரித்தபடியே கேட்கவும், ஆமாங்க ரோட்டில் தான் கொட்டணும், இந்தாங்க அப்படியே கொட்டிட்டு வாங்க, அப்பார்ட்மெண்ட்டில் குடி வந்துட்டு கேள்வியை பாருங்க, இங்கே சிங்களை தான் ஊற்ற போகிறேன், நான் கையில் தந்த பை எங்க, அச்சோ அங்கேயே மறந்து வச்சிட்டேன், இதோ எடுத்துகிட்டு வரேன் என அவன் புறப்படவும், என்னடா அண்ணா, சாப்பிட இட்லி எடுத்து வச்சுருந்தேன், எப்படியும் சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்க இல்லையா, கையில் கொடுத்தேன், அங்கேயே வச்சுட்டு வந்தாச்சு. இவர்கள் பேசிக்கொண்டு இருக்க எப்போதும் சுமித்ரா வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தால் பவித்ராவை அருகில் சென்று அறிமுகம் செய்து கொண்டாள். சுமித்ரா, நாம் பவித்ரா, கோகுலோட மனைவி. இங்கே நான் மேலே 4வது மாடியில் தங்கி இருக்கிறேன். அவள் சொன்னது எல்லாவற்றிற்கும் ஒரு சின்ன தலையசைப்பு மட்டுமே பதிலாக கிடைத்தது. ஏற்கனவே நடந்ததை விஷாலி மூலம் தெளிவாக தெரிந்திருக்க குருவின் மேல் அவனின் தாயார் மேல் பவித்ராவிற்கு இன்னமும் மரியாதை அதிகரித்திருந்தது. இவர்கள் இருவரும் சாப்பிட்டு முடியும் வரைக்கும் கூட இருந்தவர்கள் புறப்பட்டனர். புறப்படும் போதே சுமித்ரா, காலையில் வர வீட்டில் ஏதாவது வாங்கணும்னா பக்கத்தில் எங்கே போய் வாங்கணும்னு சொல்லித்தரேன் என்றபடி கிளம்ப தங்களது அறைக்கு செல்லும் வரையிலுமே பேசாமல் வந்தான் கோகுல். நீங்கள் ஏன் பேசாமல் வர்றீங்க? அந்த பொண்ணு குருக்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல பவி, இது நீ கவனிச்சியா? சரியாயிடுங்க, அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாட்டி கூட 3வது ஆள் முன்னாடி விட்டு தரல, அதை கவனிச்சிங்களா? என்ன சொல்கிற, புரியல?
ஆரத்தி எடுக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பணம் இல்லை, யோசிக்காமல் பர்ஸை கொடுத்தது அந்த பொண்ணு. இது ஒன்றே போதும், சீக்கிரமாக புரிஞ்சுட்டு சேர்ந்து வாழ்வாங்க. உங்களோட ஃப்ரெண்டு வந்த நாளில் இருந்து அவரை பற்றி தானே பேசுகிறீங்க. நல்லவங்களை கடவுள் ரொம்ப நாள் சோதிக்க மாட்டாருங்க. அவங்க அண்ணா இவனை விடவும் நல்லவன் தெரியுமா? ஆனால் நடந்தது முடிஞ்சு போனதை பேசக்கூடாதுங்க. இது மாதிரி யோசிக்காதீங்க. அவனுக்கு விதிக்கப்பட்ட நாள் அவ்வளவுதான் போல இருக்கு. தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டு முன்னாடி ஒளறினா கஷ்டம். கோகுலிடம் கூறியவள் வீட்டிற்குள் நுழையவும், இதுக்கு தான் என் கூடவே ஒன்று இருக்க சொல்கிறது. இது மாதிரி அப்பப்போ நல்லது சொல்லித்தர ஆள் வேண்டியதாக இருக்குமில்ல. ஜாலியாக ஊருக்கு போகாதுன்னு சொல்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. எப்படியும் மாதத்தில் 10 நாள் ஊருக்கு போவேன். இப்போ தூங்க போகலாமா? என்ன சொன்னாலும் பதில் பேசிடு. சமாதானப்படுத்த கூட போக மாட்டேன்னு சொல்ல மாட்டேல்ல? சொல்லலாம், ஆனால் சொன்னால் அதையே சொல்லி என்னை விட மாட்டீங்களே. அதே நேரம் தனது லேப்டாப்பை எடுத்து வந்து ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்தபடி வந்திருந்த மெயிலை செக் செய்தவன் அப்படியே அங்கேயே படுத்து தூங்கியிருந்தான். அடுத்த நாள் காலையிலேயே பவித்ரா கோகுலோடு வந்திருந்தால். ரெடிமேட் மாவை எடுத்துக்கொண்டு சற்று நேரம் பேசியவள் அப்புறமா வரை சுமித்ரா என புறப்பட்டு இருந்தால். இவனும் 8 மணியை தொடும்போது ஆஃபீஸ் புறப்பட்டு இருந்தான். காலை எழுந்ததுமே சமைக்க தேவையானதை வாங்கி வந்திருந்தான். சுமித்ராவிடமும் பேச இவனுக்கு எதுவும் தடையாக இருக்கவில்லை. ஃபோன் நம்பரை அவளுக்கு தந்தவன் புறப்பட்டிருந்தான். எதையாவது அவசரம்னா கூப்பிடு என சொல்லிவிட்டு. 2 பேருமே முக்கியமானவை மறந்திருந்தனர். இவ்வளவு தூரம் யோசித்து திருமணம் முடித்தவர்கள் இவர்கள் சேர்ந்து வாழவும் அவர்களால் ஆன முயற்சியை செய்வார்கள் என்பதை திலகவதி முதலாவதாக அடுத்த நாளே மல்லிகா தம்பதியினரை முதலில் அனுப்பி வைத்திருந்தார். சுமித்ராவின் உடைகளை எடுத்து செல்லும்படி. குரு மாலை 6 மணிக்கு வேகமாக வீட்டிற்கு வந்தவன் சுமித்ரா இன்னும் கொஞ்ச நேரத்தில் அம்மா அப்பா வராங்க என சொன்னதுதான் தாமதம். யாரிடமும் தனது கோபத்தை காட்ட முடியாமல் 2 நாட்களாக பேசாமல் இருந்தவளுக்கு சொன்னவின் மேல் மொத்த கோபமும் திரும்பி இருந்தது. சற்றும் யோசிக்காமல் சட்டையை கொத்தாக பற்றி இழுத்தாள். என்னை பார்த்தா அவங்க எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? உணர்ச்சியே இல்லாத ஜடம்னா இல்லை உங்கள் கையில் இருக்கிற பொம்மையா? நான் ராம் இல்லாட்டி குரு நீ வச்சுக்கொண்டு மாற்றி தர்றதுக்கு எப்படி இப்படி நடந்துக்க முடியுது? என்ன பண்ணினாலும் தலையாட்டுவேன்னு நினச்சிங்களா? சுமித்ரா, இப்படி பேசாத. நீ உன் மேலே அன்பாக இருக்கிறவங்க மேலே இப்படி பழி போடாத. அவங்க உனக்கு நல்லதுன்னு தோணினதை பண்ணியிருக்கிறாங்க. எது நல்லது? நான் கேட்டேனா? என்னை அப்படியே விட வேண்டியது தானே. கடைசியில் அல்லது என்னை அவங்க முடிவுக்கு தலையாட்ட வச்சுட்டாங்கல்ல. என்ன சொல்ல வர்ற? அப்படியே விட்டுடணும்னா? புரியல. கல்யாணம் முடிஞ்சதும் கணவன் இறந்துட்டா அவனோட ஞாபகமாகவே வாழணும்னா, இல்லை 500 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததே அது மாதிரி அவனோட கூடவே நீயும் உயிரை விடணும்னா? அப்படியா சுமித்ரா? சுமித்ரா தேம்பி அழுது கொண்டிருக்க. சுமித்ரா, காலம் மாறிடுச்சு. இங்கே ஊரில் உலகத்தில் நடக்காத எதுவும் புதுசாக இங்கே நடக்கலை. ஊர் பக்கம் தங்களோட வாரிசுக்காக கூட இது மாதிரி கல்யாணம் நடந்திருக்கு. சில இடங்களில் சொத்து வெளியே போகக்கூடாது. இது மாதிரி நிறைய. என்னோட அம்மா எங்கள் 2 பேரையும் முற்போக்கு சிந்தனையோடு தான் வளர்த்துருக்குறாங்க. ஏன் ஒரு வேளை உனக்கு இது மாதிரி ஆகி இருந்து உனக்கு ஒரு தங்கை இருந்தால் நல்ல பையன்னு அண்ணாவுக்கு தந்திருப்பாங்க தானே. அதை மாதிரி நீ நல்ல பொண்ணு அப்படி கூட ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய பிறப்பு எப்படியோ நான் முடிவு பண்ணலையோ அதுபோல் என்னோடய திருமணமும் அம்மா அப்பா முடிவு தான். அப்படித்தான் முடிவு செஞ்சுருந்தேன். நீ இல்லை வேறு எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி, ஏன் ஒரு குழந்தையோட அம்மாவாக இருந்தால் கூட இந்த பொண்ணு தான் உன்னோட மனைவின்னு சொல்லியிருந்தால் மறுத்து பேசியிருக்க மாட்டேன். நமக்கு சட்டப்படி திருமணம் முடிஞ்சிருச்சு. அதை மாற்ற நினைக்காத. வாழ பழகிக்கோ. ஒரே நாளில் எதுவும் மாற வேண்டாம். இன்னும் நிறைய நாள் இருக்குது. வேண்டும் ஒரு நாள் நீயோ இல்லை நானோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிற நிலமை வரும்போது அப்போ நம்ம சேர்ந்து வாழலாம். அது வரைக்கும் நடக்கிறத இயல்பாக எடுத்துக்கோ. இனிமே பற்றி இருந்த சட்டையை விடவில்லை சுமித்ரா. நடந்தது எல்லாமே கனவு போல இருந்தது. ஏற்றுக்கொள்ள மனம் தயாராக இல்லை. இனிமேல் இங்கு தான் இவனோடு தங்க வேண்டுமா? அதையும் அவளால் யோசிக்க முடியவில்லை. ராமுடன் நடந்த திருமணத்தை இந்த நிமிடம் வரை அவளால் மறக்க முடியவில்லை. அதற்கு முன்பாக இதுதான் சரி என்பது போல குருவுடன் வேகமாக திருமணத்தை நடத்தி முடித்து இவனோட அனுப்பியும் வைத்திருந்தனர். இவ்வளவு நேரம் அவளுக்கு புரிவது போல பேசியவன் அவளது சட்டையை பற்றி இருந்த கையை மெதுவாக பிரித்து விட்டான். அப்புறம் வர்றது உன்னோட அம்மா அப்பா. அவங்க உனக்காக வாழ்கிறவங்க. என்கிட்ட பேசினது மாதிரி தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட பேசாத. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க. இயல்பாயிரு. நிறைய பேசாட்டி கூட பரவாயில்ல. முகத்தை திருப்பாத. அவன் பேசியதை கேட்டுக்கொண்டு இருந்தவள் அமைதியாக பெட்ரூமிற்கு சென்று கதவடைக்க பேசிய பிறகுதான் குருவிற்கு தெரிந்தது தனது நிலையை. கைகளை விரித்து பார்க்க உண்மையிலேயே கை நடுங்கிக் கொண்டிருந்தது. இதுவரை இவனை இப்படி சட்டையை பிடித்து கேட்பது எல்லாம் இவனது வாழ்க்கையில்
நடந்திராதது. கல்லூரியில் படிக்கும்போது கூட ஒரு பார்வையில் பெண்களை நகர்த்தி நிறுத்தினான்தான். ஆனால் இதுபோன்று இதுவரை நடந்தது இல்லை. சுமித்ரா அவனிடம் அப்படியொரு அதிர்வலையை ஏற்படுத்தி சென்று. அத்தியாயம் 24. அவள் நகர்ந்து சென்று கதவடைக்கவும் பூட்டிய கதவை பார்த்து கொண்டே சமையல் அறையை பார்க்க, சமைத்ததற்கான எந்த அடையாளமோ மதியம் அவள் சாப்பிட்டதற்கான அடையாளமோ அங்கு துளி கூட இல்லை. சுமித்ராவிடம் என்ன கேட்பது என்று என்ன பேசுவது எதுவுமே தோன்றாமல் நின்றவனை யோசிக்க விடாமல் ஃபோன் அழைத்தது சுமித்ராவின் தந்தை. "இங்கே வந்தாச்சுப்பா, கால் டாக்ஸி பிடிச்சிட்டோம், இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவோம்." ஃபோன் வரவுமே கதவை லேசாக தட்டியவன், "அப்பா அம்மா வந்தாச்சு, அவங்கள அழைச்சிட்டு வந்துடுறேன்" என கூறிவிட்டு இறங்கி சென்றிருந்தான். 10 நிமிட இடைவேளையில் இவனோடு கூடவே இருவரும் நலம் விசாரித்தபடி வந்தனர். வந்ததுமே சுமித்ராவை அழைத்தவன், "பேசிட்டு வந்துடுறேன்" என வந்தவர்களை பேச தனிமை தந்துவிட்டு சென்றிருந்தான். இரவு உணவை அருகில் உள்ள கடையில் வாங்கி வரும்போது 8 மணியை தாண்டியிருந்தது. வீட்டிற்குள் நுழையும் போது பார்த்தது மல்லிகாவின் மடியில் தலை வைத்து படுத்திருந்த சுமித்ராவைத்தான். இவன் வரவும் எழுந்து அமர வாங்கி வந்ததை சுமித்ராவின் கையில் தந்தவன் சாப்பிட ஏதுவாக பரிமாற தட்டை எடுத்து வந்தவனை பார்த்த மல்லிகா வேகமாக எழுந்து சென்று, "இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் எடுத்துட்டு வரேன்." அவனிடம் கையில் இருந்த தட்டை வாங்கி வந்தார். நால்வருமே உணவு உண்டு முடிக்கவும் குரு தனது லேப்டாப்பை எடுத்து வந்தவன் சிறிது நேரம் வேலை பார்த்துவிட்டு சுமித்ராவின் தாயாரிடம், "அத்தை, நீங்கள் சுமித்ரா கூட ரூமில் தூங்குங்க, நானும் மாமாவும் இங்கே ஹாலில் தூங்குறேன்" என்று சொல்லும்போதே மறுத்து கூறியிருந்தார் மல்லிகா. "இல்லை மாப்பிள்ள, இங்கே படுத்துக்கிறோம்" என சொல்லும்போது இவனாலும் எதுவும் கூற முடியவில்லை. சரி என்பது போல தலையாட்டியவன் அவர்களுக்கு தேவையான பாய், தலையணை, பெட்ஷீட் என தந்துவிட்டு தங்களது அறைக்குள் நுழைந்தான். இவனை பார்க்கவுமே எழுந்தமர்ந்தவளை பார்த்து, "சாரி சுமித்ரா, இங்கே தான் நான் தூங்கி ஆகணும், வேறு வழி இல்லை. எப்படியும் 10 நாள் கழிச்சு இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சேன். இங்கே வந்து அடுத்த நாளே இது மாதிரி ஆகிடுச்சு. ஒரு ஓரமாக தூங்கிக்கிறேன்" என்றவன் தலையணையை ஒன்றை எடுத்து நடுவில் வைத்தவன் கட்டிலில் திரும்பி படுத்து கொண்டான். ரூம் சிறியது. கட்டில், பீரோ, டேபிள் தாண்டி ஒருவர் மட்டுமே நடக்க இடம் இருந்தது. நான் கீழே தூங்குறேன் என்றோ நீ கீழே தூங்கு என்றோ சொல்லவோ வழியில்லை. திகைத்தபடி அவனின் முதுகை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் சுமித்ரா. "படுத்துக்கோ சுமித்ரா." கண்களை மூடியபடி, "இன்னமும் 1 மாதம் டைம் கொடு சுமித்ரா, இன்னொரு பெட்ரூம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் பெரிய வீடாக பார்க்குறேன்" என்றவன். கல்யாணம் பண்ணி வச்சவங்க அப்படியே விட்டுடுவாங்கன்னு நினச்சேன். அடுத்த நாளே வருவாங்கன்னு நினைக்கல. இப்போதைக்கு வேறு வழி இல்லை. தூங்கு, காலையில் எனக்கு ஆஃபீஸ் இருக்குது என்றபடி இரவு விளக்கை ஒளிர விட்டு படுத்து உறங்க ஆரம்பித்தான். இன்னொரு தலையணையை எடுத்து நடுவில் வைத்தவளுக்கு தூக்கம் சுத்தமாக தொலைந்திருந்தது. படுத்தவள் புரண்டு கொண்டே இருக்க 2 மணி நேரம் கழித்து குரல் கொடுத்தான். "புரண்டுட்டே இருக்காத, எனக்கு தூக்கம் வராது சுமி." அவன் சொன்னதுமே மொத்தமாக அசையாது படுத்திருந்தால். நேரம் மட்டும் நகர்ந்து கொண்டிருந்தது. ரூமில் மாட்டியிருந்த கடிகாரத்தில் ஓசைப்படி டிக் 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 என்று சத்தம் நகர்ந்து கொண்டிருந்தது. 1 மணியை தொடும்போது குரு தூக்கத்தில் தெளிவாக கொஞ்சம் சத்தமாக உளர ஆரம்பித்தான். "டேய், அடிக்காதடா, விடு" என்றபடி சுருண்டு படுக்க அவன் போட்ட சத்தத்தில் எழுந்து அமர்ந்திருந்தாள். கனவில் யாரோடு விளையாடுகிறான் என்பது தெளிவாக தெரிய அப்போதுதான் தெரிந்தது அவனின் இழப்பும் எவ்வளவு பெரியது என்று. இன்னமும் கூட கனவில்தான் லயித்திருந்தான் குரு. எழுந்தவளின் கண்களில் கண்ணீர் வழிய அமர்ந்திருக்க அடுத்த நொடியே குருவும் எழுந்தமர்ந்திருந்தான். "என்னாச்சு?" என்றபடி. "நீ உளர்ற என்றா சொல்ல முடியும்? தண்ணீர் வேணும்" என்று சுமித்ரா கேட்கவும் அருகில் இருந்த பாட்டிலை பார்த்தவன், "தண்ணீர் காலியாயிருச்சு, இரு எடுத்துட்டு வரேன்" என்று எழுந்து சென்றான். கதவை திறந்து ஹாலிற்கு வர சுமித்ராவின் தாய் தந்தை இருவருமே தூங்கவில்லை. விழித்தபடி அமர்ந்திருந்தனர். "என்ன மாமா, இன்னும் தூங்கலையா?" "இல்லை மாப்பிள்ள, புது இடம் இல்லையா, தூக்கம் வரமாட்டேங்குது." "என்ன மாப்பிள்ள வேணும்?" சுமித்ரா தண்ணி கேட்டா. "ரூமில் தண்ணி இல்லை, அதுதான் எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்த மாமா." சாதாரணமாக சொல்லியபடி சமையல் அறைக்குள் நுழைந்து தண்ணீர் எடுத்து வர அவன் சொன்ன அந்த நிமிடம் அவர்களுக்கு அவ்வளவு நிம்மதியை தந்தது. எல்லாம் சரியாயிடும் என்று நினைத்தபடியே தூங்க ஆரம்பித்தனர். காலை 6 மணிக்கு சுமித்ரா விழித்தவள் எழுந்து கதவை திறந்து வர அந்நேரத்திற்கு மல்லிகா எழுந்து சமைத்து கொண்டிருந்தார். இவளை பார்க்கவும் வாசுமி என அழைத்தவர் காஃபியை எடுத்து இவளது கையில் தர வாங்கியபடி, "அம்மா, எப்போ எழுந்தீங்க?" என்று கேட்டாள். "இங்கே குளிருமா, சரியாக தூக்கம் இல்லை, நேரத்தோடு எந்திரிச்சாச்சு." "மாப்பிள்ளை இன்னும் எந்திரிக்கலையா? இந்த காஃபியை கொடுத்துட்டு வா" என்றபடி தர கைகளில் வாங்கியபடி அறைக்குள் சென்றாள். அங்கே குரு துணிகளை உலர்த்திய சிட் அவுட் போல சிறியதாக கட்டியிருந்த பகுதியில் போன் பேசியபடி நின்றிருந்தார். இவள் எழுந்த நொடிகளிலேயே அந்த அசைவில் எழுந்தவன் ஃபோன் வரவும் பேசியபடி அங்கே நின்றிருந்தான். இவள் உள் நுழையவும் இரு வருகிறேன் என்பது போல கை காட்டியபடி வந்தவன் இவளிடம் வாங்கிவிட்டு மறுபடியும் அதே இடத்திற்கு நகர்ந்தான். சுமித்ராவிற்கும் நேற்றைய அவனது உளறல் கேட்ட பிறகு அவன் மேல் சற்றே பரிதாபம் தோன்றியிருந்ததுதான். கூட தனது கோபத்தை ஏதாவது ஒரு நேரம் யாரிடமாவது காட்டிவிட
இந்த நிமிடம் வரை தன்னுடைய இழப்பையோ தன்னுடைய மனநிலையையோ யாரிடம் கூறினான் இல்லை. மனதில் அடி ஆழத்தில் இருந்த நிகழ்வு தானே கனவாக வரும். இன்று வரை ராமின் நினைவில் அழுகிறாளை தவிர ராமின் முகம் ஒரு நாள் கூட கனவில் வந்தது இல்லை. இதை யோசித்தபடியே தன் தாயாரிடம் சென்றாள். இங்கே குரு பேசி கொண்டிருந்தது விஷாலியிடம். எழுந்ததுமே முதல் அழைப்பு அவளுடையதாக இருக்க நடந்ததை கூட ஒரு வரியில்தான் சொல்லியிருந்தான். இவன் தேரும் வரை சற்றே தனிமை தந்தவள். இருவரும் பெங்களூர் வந்தது தெரியவுமே இன்றைக்கு அழைத்திருந்தாள். குரு, எனக்கு உன்னோட கல்யாண ஃபோட்டோ பார்க்கணும் போல இருக்கு, அனுப்பிவை என்று கேட்க நடந்த கலவரத்தில் ஃபோட்டோ எதுவுமே இருவரும் இணைந்து எடுத்துக்கொள்ளவில்லை. விஷாலி, காலையில் என்ன இது, உண்மையாக சொல்லவா? ஃபோட்டோ எதுவுமே இது வரைக்கும் எடுக்கல. குரு, எப்படி அங்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கூடவா எடுக்கல? இல்லை, இப்போ எதுக்காக கேட்குற? கல்யாண ஃபோட்டோ வேண்டாம், அதுக்கப்புறம் ஏதாவது எடுத்திருப்பல்ல. இல்லை விஷாலி, நீ எப்படி இருக்கிற? மேரேஜ் எப்போ ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க? இன்னும் 4 மாதம் டைம் இருக்குது குரு. அதுக்குள்ளே பாஸ்போர்ட் விஷா எல்லாம் எடுத்து எடுக்கணும். டைம் வேணும்ல. ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்குது. 1 மாதத்தில் இதெல்லாம் ரெடி பண்ணி தர ஆள் இருக்குது. நான் வேணும்னா சொல்லவா? டேய், நானே எல்லாரையும் விட்டுட்டு அவ்வளவு தூரம் போகணுமான்னு கவலையாக இருக்கிறேன். நீ வேற. ஏய், அன்றைக்கு தானே மேலே படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஓகேன்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு? உங்கள் எல்லாத்தையும் இங்கே விட்டுட்டு போகணுமான்னு கவலையாக இருக்குதுடா. நீ பேச்சை மாற்றாத. உன்னோட ஃபோட்டோ அனுப்பு. இப்போ அந்த நிமிஷம் ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்பு. இதுக்கு அதை வச்சு என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் பேச்சு கிடையாது. முதல்ல அனுப்புனா அனுப்பு என்று சொல்ல சரி என்று சொன்னவன் தன்னுடைய புகைப்படத்தை எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தான். ஃபோட்டோ பார்த்த அடுத்த நொடி பவித்ராவை அழைத்திருந்தாள். பவி, எண்ணி கோகுல் என்ன செய்கிறான்? தூங்குறாங்க வைஷு, இனிதான் எழுப்பணும். தலையில் தண்ணி ஊற்றி எழுப்பிட்டு ஃபோனை கையில் கொடு. என்னாச்சு காலையில் இவ்வளவு கோபம்? கொடுங்க, நீ சொல்கிற. கோகுலை தட்டி எழுப்பியவள் ஃபோனை அவனது கையில் தந்துவிட்டு பேசும்படி கூறியவள் சமையல் அறைக்குள் செல்ல இங்கே விஷாலி கோகுலை விடாதபடி திட்டி கொண்டிருந்தாள். நீ குருவோட ஃப்ரெண்டு தானே, அவனுக்கு பிரச்சனைனா நீ அப்படியே விட்டுருவியா? ஏன் விஷாலி, எதுக்காக திட்டுற? சொல்லிட்டு திட்டு. எதுவுமே புரியல. ஏன் திட்டுற? கல்யாணம் ஆகி 2 பேரும் ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலையா? நீ என்ன செய்கிற? நான் என்ன செய்யணும்? அவன் நேற்று தான் வந்திருக்கிறான். வந்ததுமே போய் பார்த்தோம். இதோ இன்றைக்கு அவங்க அந்த பொண்ணோட அம்மா வந்திருக்கிறதா சொன்னான். அதனால் இன்றைக்கு போகலை. பவியை அப்புறமா போய் பார்த்துட்டு வர சொல்லி இருக்கிறேன். எல்லாம் சரிதான். நான் உனக்கு அனுப்பியிருக்கிற ஃபோட்டோவை பாரு. இரு என்றபடி பார்க்க 3-4 புகைப்படம் எல்லாமே குருவுடையது. குருவுடைய ஃபோட்டோ நல்லா இருக்குது. கோகுல், எங்கே நல்லா இருக்குது? கடைசி ஃபோட்டோவை பார்த்தியா? அவனோட முகத்தில் தெரிகிறது என்ன? முன்னாடி இருந்த ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே முகம் எப்படி இருக்குது? கடைசி ஃபோட்டோவில் எப்படி இருக்குது? எவ்வளவு யோசனையோட, வருத்தமாக, கவலையாக அவனோட முகம் அப்படித்தான் இருக்குமா? உனக்கு தெரியாது? தீ விபத்தில் மாட்டினப்போ கூட அவனோட முகம் அவ்வளவு கவலையாக இல்லை. நான் நேரில் அவனை பார்த்துருக்குறேன். காலையிலேயே ஏன் இவ்வளோ பேசுகிற? நேற்று பவித்ரா கூட சொன்னான் சீக்கிரமாக சரியாயிடுவாங்கன்னு. கோகுல் சொல்லவும் இங்கே வந்தாச்சு அப்படிங்கவும் ரொம்ப ஹாப்பியாக ஃபோன் பண்ணினேன். ஆனால் 2 பேருமே சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட எடுக்கலங்கவும் கஷ்டமாக இருக்குது. ஏன் விஷாலி, குரு ஏதாவது சொன்னானா? அதை எப்படி சொல்லுவான்? அவனோட பிரச்சனையே என்றைக்குமே சொல்லியிருக்கிறான். நீ தான் சொன்ன. எனக்கு பார்த்து இருக்கிற மாப்பிள்ளையை பற்றி அவனும் விசாரித்தான். அவனுக்கும் பரம திருப்தின்னு. எனக்காக யோசிக்கிற அவனுக்காக நானும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. சரிடா, என்ன பண்ணலாம் அதையும் சொல்லிடு. நன்றாக தூக்கம் கலைந்திருந்தது கோகுலுக்கு. எனக்கு தெரியல, நீ ஏதாவது செய்டா. என்னவோ நல்லா இருக்கும்போது பேசிட்டு அவனுக்கு பிரச்சனைன்னு தெரியும் போது பேசாமல் இருக்கிறது கஷ்டமாக இருக்குது. உன்ன மாதிரி ஓப்பனாக சில விஷயங்களை அவன்கிட்ட பேச முடியாது. என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, நீ பவிக்கிட்ட ஃபோனை கொடு. தெய்வமே, காலையிலேயே அவகிட்ட ஃபோனை கொடுத்தா நான் ஆஃபீஸ் கிளம்ப முடியாது. அதனால் நீ என்ன பண்ணுற? நான் கிளம்பினதும் பேசு. இப்போது ஃபோனை வைக்கிறேன். புறப்பட்டு வெளியே வரும்போதே குருவை அழைத்தவன், வாடா, கேப்ஸ் வர்ற வரைக்கும் டைம் ஆச்சு. புறப்பட்டு ஆச்சா என்றபடி கிளப்பி இருந்தான். வாசலை தாண்டும் போது அவனுக்கு புதியதாக ஒரு யோசனை தோன்றியிருந்தது. விஷாலி, நீ கேட்ட மாதிரி சேர்ந்திருக்கிற ஃபோட்டோ நாளைக்கு அனுப்பி வைக்கிறேன். நினைத்தவன் அதற்கான ஆயத்தங்களை ஃபோனில் சொல்லியபடி புறப்பட்டான்.